வணக்க மக்களை தமிழக வெற்றிகளின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அரியலூர் வந்து அரைஞ்சார். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனல் பறக்கும் பேச்சு பேசினார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தளபதியை பார்க்கறதுக்காக அங்குள்ள மக்கள் வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ திருச்சி மக்கள் வேறு லெவல் சம்பவம் பண்ணாங்க. அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் தளபதியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணாங்க. ஏர்போர்ட்லேருந்து திருச்சி அவரோட பேசுகிற இடத்துக்கு மரக்கடைக்கு வரதுக்கே வந்து 5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் வரதுக்கும் அவ்வளோ லேட் ஆச்சு. ஸோ அதை பொருட்படுத்தாமல் மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தளபதி அவர்கள் என்ன பேச போகிறாரு, ஸோ பக்காவாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தளபதி அவர்களும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செம்மையான ரெஸ்பான்ஸ், வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ். தளபதி பேசினது எல்லாமே மைக் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அங்கே நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து சில விஷயங்களை வந்து திருப்பி நான் இங்கே சொல்கிறேன்னு சொல்லி அந்த விஷயங்களை திருப்பி சொன்னார். திருச்சியில் என்ன பேசினாரோ அதே பேசினார். ஸோ ஆளும் கட்சி என்ன பண்ணுது, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம கேள்வி மட்டும்தான் கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத சொன்னார். அதே மாதிரி அரியலூரில் இருக்க பிரச்சனைகள் என்ன, எதை கொண்டு வரல, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமே கேட்டிருக்காங்க. ஸோ முந்திரி பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் தொழிற்சாலை இருக்குது, அதுக்காக என்ன பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து அங்கே உள்ள குற்றங்களை வந்து எடுத்து கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா தான் என்ன பண்ணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா மக்களை பார்த்து அன்புக்காக எவ்வளோ பெரிய வருமானத்தையும் தூக்கி எறியலாம். ஸோ அது என்ன பெரிய பணமா, வேண்டும் என்ற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்து தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமாக வந்து அரியலூர் மக்கள்கிட்ட வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி மதுரை மாநாட்டில் வந்து அவங்கள வந்து நான் மரியாதை எல்லாம் பேசியிருந்தேன் ஆளுங்கட்சியை. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ ஆனால் வந்து மரியாதையோடு தான் நான் பேசியிருந்தேன், பாசமாக பேசியிருந்தேன், அதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது மக்கள் எல்லாருமே ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இன்னும் சத்தமாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது கேட்டுச்சா மை டியர் சிஎம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பாக 3 இடங்கள்லையுமே கவர் பண்ணுங்கிறது திருச்சி, அதுக்கப்புறம் அரியலூர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூரை வந்து கவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வேறு லெவலில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ சம்பவம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே தளபதியை பார்க்கறதுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 11 மணி ஆனப்புறமே தளபதியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மக்களும் டயர்டாகல, தளபதியும் டயர்டாகல, அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காரு. ஸோ சனிக்கிழமை எல்லாமே சம்பவ கிழமைங்கிறதுல எந்த வித சந்தேகமே கிடையாது. அப்படி ஒரு சம்பவத்தை தான் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காரு. தளபதி பண்ணுறது எல்லாமே பரபரப்பையும் அரசியல் இம்பாக்டையும் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ கிரவுண்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி கிரவுண்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ இவ்வளோ பேர் தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க, ரோட் ஷோ மாதிரி நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாமே தானாகவே அவருக்கு நடக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.